ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி மனு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். அன்புமணியின் மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது பாமகவின் பெயர் சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும். பாமக தலைவர் என்று குறிப்பிட்டு அவருக்கு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கீடு செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். தன்னை பாமகவினுடைய தலைவராக அறிவிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது அன்புமணி தரப்பில் ராமதாஸின் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் ராமதாஸுக்கு தற்போது 87 வயதாகிவிட்டது. வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் அவரால் நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். இதை சிலர் பயன்படுத்தி அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று அந்த மனுவில் அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில தனிநபர்கள் பாமகவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்றும், ராமதாஸ் தலைவர் என்று அறிவித்துக் கொண்டது பாமகவினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டதல்ல, நிறுவனர் என்ற அடிப்படையில் கட்சியின் ஆலோசனை வழிகாட்டுதல் மட்டுமே அவரால் மேற்கொள்ள முடியும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் பெற்றது. அந்த பொதுக்குழுவில் கட்சியினுடைய தற்போதைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கீகாரமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் ராமதாஸ் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கை விசாரணைக்கு உகந்ததல்ல, அதனால் இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த உரிமையியல் நீதிமன்றம் இந்த மனுவுக்கு, அதாவது அன்புமணி ராமதாஸ் தாக்கல் செய்த அந்த மனுவுக்கு கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் மார்ச் 11ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த வழக்கில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராமனும் தன்னையும் இந்த வழக்கில் ஒரு தரப்பு வாதியாக சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவுக்கும் பதிலளிக்கும்படி ராமதாஸ் தரப்புக்கு உத்தரவிட்டு அந்த மனுவினுடைய விசாரணையும் மார்ச் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.